2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வன்முறைக்கு பின் பிரதமர் மோடி முதல் முறையாக இன்று மணிப்பூருக்கு செல்கிறார். 5 மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் பிரதமர் மோடி மணிப்பூரில் 8500 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி மணிப்பூர் செல்வதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மணிப்பூர் செல்வது நல்லதுதான், ஆனால் நாட்டின் முக்கிய பிரச்சனை வாக்கு திருட்டுதான் என்றும் அவர் கூறினார். சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளித்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அதனை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இசைஞானி இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் இன்று மாலை சென்னையில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைவு பரிசு வழங்கி பாராட்ட உள்ளார். தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். உங்க விஜய் நான் வரேன் என்ற தலைப்பில் லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை சென்னையிலிருந்து புறப்பட்ட வாகனம் நள்ளிரவு திருச்சியை சென்றடைந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டார். தனி விமானம் மூலம் விஜய் பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி, பெரம்பலூரை தொடர்ந்து அரியலூரிலும் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது உள்ளிட்ட 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசியலிலேயே இதுவரை எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத வகையில் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். பிரச்சாரம் நடைபெறும் இடங்களில் தாவேகாவினர் காவல்துறையின் வழிமுறைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பிரச்சார பயணங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு சிறப்பு அனுமதியும் எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளையும் தமிழக அரசு விதிக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் மூலம் நிலம் வாங்கியிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நிலம் வாங்கியது தொடர்பாக விவாதம் கிளம்பிய நிலையில் விளக்கமளித்துள்ளார். ஏன் நாடு முழுவதும் பட்டாசு விற்பனைக்கும் வெடிக்கவும் தடை விதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள மக்கள் மட்டும்தான் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டுமா, மற்றவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கலவரம் வெடித்த நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுஷீலா கார்கி பதவியேற்றார். நேபாள ஜனாதிபதி ராம்சந்திர பவுடேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நேபாளத்தின் தற்போதைய நாடாளுமன்றம் முழுமையாக கலைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் நடத்தப்படும் என நேபாள ஜனாதிபதி அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. Ponnusamy Radhakrishnan to the Constitution of India as by law established, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள நியூயார்க் பிரகடனத்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை ஐநா பொது சபை அங்கீகரித்துள்ளது. தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட 142 நாடுகளும் எதிராக 10 நாடுகளும் வாக்களித்தன.
பாலஸ்தீனம் என்ற பகுதியே இருக்காது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலஸ்தீனம் என்ற தனி நாடு இனி ஒருபோதும் அமையாது என்றும் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நேற்று ஒரே நாளில் 50 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளில் போரில் 65,000க்கும் மேற்பட்டோர் காசாவில் உயிரிழந்துள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. போரை ஹமாஸுக்கு எதிராக ஆரம்பித்திருக்கிறது. 5 பணைய கைதிகளை மீட்க $6 மில்லியன் பைடன் கொடுத்துள்ளதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய ஆட்சியில் பணம் கொடுக்காமல் 67 பேரை மீட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் 4வது லீக் போட்டியில் ஓமனுக்கு எதிராக 93 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. தொடரை வெற்றியுடன் பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் மோதுகின்றன. அபுதாபியில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. பெங்களூருவில் சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு உரைக்கு எதிர்ப்பு எழுந்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆளுநர் குறித்து பேசியதால் எதிர்ப்பு எழுந்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இரிடியம் மோசடி தொடர்பாக 40 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 30 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னையில் 12ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவியின் தந்தை சாதி பெயரை சொல்லி திட்டி கத்தியால் வெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தனது மகளை காதலித்து வந்ததாக கூறி தாக்குதல் நடத்திய நிலையில் மாணவியின் தந்தை மற்றும் சித்தப்பா கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவின் ஹாசன் அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தில் லாரி புகுந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்திலேயே 8 பேர் உயிரிழப்பு, படுகாயமடைந்த 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய நாடுகள் தடையாக நிற்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதற்கு ஐரோப்பிய நாடுகளே காரணம் எனவும் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸின் இளைய மகனான இளவரசர் ஹாரி காயமடைந்த வீரர்களுக்கு உதவ யுக்ரைனுக்கு ரயிலில் பயணித்துள்ளார். போரில் காயமடைந்த வீரர்களுக்கு மறுவாழ்வு அளித்து உதவும் வகையில் அவர் இந்த பயணம் மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் தொடரில் 80 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை நுபுர் ஷரோன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 57 கிலோ எடை பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியாவும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தி உள்ளனர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஃபேடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் 8வது சுற்றை உலக சாம்பியன் குகேஷ் டிரா செய்தார். சக இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கை எதிர்த்து குகேஷ் ஆடிய போட்டி சுமார் 6 மணி நேரம் நீடித்து சமனில் முடிந்தது. 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் இன்டர்நேஷனல் இந்தியா பட்டத்தை வென்ற அழகி ரூஷ் சிந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அழகிக்கு உற்சாக வரவேற்பு. சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகையாக வாழ்வது நீண்ட காலம் நீடிக்காது என பிரபல நடிகை சமந்தா கூறியுள்ளார். ரசிகர் கூட்டம், பாப்புலாரிட்டி எல்லாம் சிறிது காலத்திற்கானது மட்டுமே என்றும் அவர் பேசியுள்ளார்.